இது ஹாட் சம்மர். இந்த சம்மர்ல நம்ம பாடியில எந்தெந்த உறுப்புகள் பாதிப்படையும்? மொத்தம் 5. முதலில் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து டைரக்டா சன்னோட ரேஸ் வந்து டைரக்டா அப்சர்வ் ஆகிறதுனால உங்களுக்கு ஸ்கின்னோட டேனிங் வந்து நடக்கும். மேலும் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நிறைய ரேஷஸ் வரும். ஸ்கின்ல வந்து நிறைய ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாடி டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்னி. சோ கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கணும்னா நல்ல குட் ஹைட்ரேஷன் இருக்கணும். சம்மர் டைம்ல ஹைட்ரேஷன் புவரா இருக்கும். அதனால வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பாதிப்படைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. கிட்னி வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். நம்ம வாட்டர் வந்து குறைவா எடுத்தா இதை காம்பன்சேட் பண்றதுக்கு அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் இருக்கணும். அடுத்த ஆர்கன் பாத்தீங்கன்னா பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் எக்ஸாஷன் நடக்கும். அதாவது ஹீட் எக்ஸாஷன். அதே நேரத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா ஹீட்னால பிரெயின் வந்து ஹைலி சென்சிட்டிவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட். இப்ப ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிறதுனால ஹார்ட் வந்து ஒர்க் லோட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிறைய பிளட் சப்ளை வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கணும்னு. இதனால என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து இருக்க ஒர்க் லோட் அதிகமாயிட்டு அதனால ஹார்டரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம். ஃபுட் நம்ம வந்து சம்மர் டைம்ல எடுக்கிற ஃபுட்ல நிறைய சான்சஸ் ஆஃப் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ஹெல்த்தி ஹைஜீனிக் ஃபுட் எடுக்கணும். இல்லைன்னா வாமிட்டிங், டயரியா இது போன்றது வரும். இது போன்ற பிரச்சனைகள் நம்ம வந்து தவிர்க்கணும்னா மார்னிங் வந்து 11 to 4 o'clock நீங்க மேக்ஸிமம் வெளியில போறதை அவாய்ட் பண்ணணும். பிளென்டி ஆஃப் வாட்டர் இன்டேக் எடுக்கணும். வாட்டர் ரிச் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்றது நல்லது. அதிக ஃப்ரை ஆயில் மசாலா இல்லாத ஃபுட்டா பார்த்துட்டு கன்சியூம் பண்றது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணிடலாம்.